வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லுடைய 16வது T20 ஸோ மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது லக்னோ விசஸ் மும்பை. சரிங்களா? ஸோ இப்போ லக்னோவில் பாசிபிள் பிளேயிங் லெவனில் யாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது மிச்சில் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமித், ஏடன் மார்க்ரம், சர்துல் தாகூர், ஆவேஸ் கான், ரவி பிஷ்னாயி, டி சிங் ரதி, ஏ தீப் அண்டு பிரின்ஸ் யாதவ். ஸோ இந்த 2 பேர்ல ஏதோ ஒருத்தர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 12 பேர் தான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்பையில் பார்த்துட்டோம் அப்படின்னா ரிக்கில்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, டபிள்யூ ஜாக், ஹார்திக் பாண்டியா, என் திர், மிச்சில் சாண்ட்னர், தீபக் சேகர், ட்ரெண்ட் போல்ட், ஏ குமார் அண்ட் வி புதூர். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 12 பேர் இன்னைக்கு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இன்னைக்கு லக்னோ வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சம் பிளேயர்ஸ் வந்து பிளே பண்ணாதான் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்னோவில் ஒரு இந்த மேட்ச் வின்னர் பிளேயர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது யாருன்னு சொல்லிடுறேன். நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர், ஏடன் மார்க்ரம். ஸோ இந்த 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. சரிங்களா? இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம், ஆவேஸ் கான். சரிங்களா? ஸோ ஏடன் மார்க்ரம் அண்ட் ஆவேஸ் கான். ஸோ இந்த 4 பேர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க, அதாவது வந்து லக்னோ வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா 5வது பிளேயரா நீங்க சர்துல் தாகூர் எடுத்துக்கோங்க. செகண்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா நீங்க ரவி பிஷ்னாயை எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ரவி பிஷ்னாய் செகண்ட் பவுலிங் கண்டிப்பா இவர் வந்து மினிமம் 4 விக்கெட் எடுத்தா மட்டும்தான் லக்னோ வந்து வின் பண்ணும். அப்படி இவர் செகண்ட் பவுலிங் வந்து ஃபிளாப் ஆயிட்டாரு அப்படின்னா எம்ஐ வின் பண்ணிடும். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட் இன்னைக்கு மேட்ச்ல. அப்போ கேப்டனா இன்னைக்கு யார் வருவாங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரன். உங்களுக்கு சேஃபா நீங்க போடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஆவேஸ் கானையோ அல்லது ஏடன் மார்க்ரமோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஆனா மெயினா பார்க்கும்போது பேட்ஸ்மேன்ல நிக்கோலஸ் பூரன். ஸோ இன்னைக்கு யார் 40 ரன் அடிக்கிறாங்களோ அதுவே பெரிய ஸ்கோரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஓகே. இப்போ எம்ஐல எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எம்ஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் மேட்ச் ஜெயிக்கணுங்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அது யாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரிக்கில்டன் 1, சூரியகுமார் யாதவ், வில் ஜாக், மிச்சில் சாண்ட்னர். சரிங்களா? இந்த ஒரு 4 பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ 4. சரிங்களா? எம்ஐ வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஏ குமார். ஸோ இந்த 2 பேர்த்து நீங்க எடுத்துக்கோங்க. செகண்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா தீபக் சேகரை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் தீபக் சேகர் மட்டும் நீங்க எடுத்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க இந்த இவங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு செகண்ட் பேட்டிங் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹார்திக் பாண்டியா அல்லது ரோஹித் சர்மா ஒரு 30 ரன் அடிக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ அவரை நீங்க எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லாத பிளேயர் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவரேஜ் பிளேயர்ஸ் இதெல்லாம் ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா 3 பேர்த்து வந்து எண்ணி 1 வந்து நீங்க எடுத்துக்கோங்க. லக்னோல பாத்துட்டீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் செகண்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் இம்பார்ட்டன்டா இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க ரிஷப் பண்ட் செகண்ட் பேட்டிங் இருந்தா நீங்க எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஓவராலா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர், ஏடன் மார்க்ரம், ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், டபிள்யூ ஜாக், மிச்சில் சாண்ட்னர் இந்த 7 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மும்பை ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட், ஏ குமார். சரிங்களா? வரணும். ஆவேஸ் கான் அண்ட் ரவி பிஷ்னாயி வரணும். மொத்தம் 11 பேர் வரும். சரிங்களா? ஸோ ஒருவேளை மும்பை வந்து செகண்ட் பேட்டிங் பண்றாங்க, அதாவது மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் வரும். ஒருவேளை மும்பை வந்து செகண்ட் பேட்டிங் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பவுலிங்னா அதுதான். சரிங்களா? ஸோ இப்போ மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு செகண்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா நீங்க ட்ரெண்ட் போல்ட், ஏ குமார், வி புதூர். ஸோ இந்த எல்லாத்தையும் நீங்க டிராப் பண்றது பெஸ்ட். சரிங்களா? ஸோ இப்போ வந்து மும்பை செகண்ட் பவுலிங் பண்ணும்பொழுது டபிள்யூ ஜாக் 4 விக்கெட் எடுத்தா மட்டும்தான் இருந்து அவர் மேட்ச்ல உங்களுக்கு பவுல் பண்ணி அவர் வந்து 4 விக்கெட் எடுத்தா மட்டும்தான் அதாவது எம்ஐ வந்து வின் பண்ணும். சரிங்களா? அப்போ லக்னோ வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் எம்ஐ செகண்ட் பேட்டிங் பண்ணினாலும் இதுல ரவி பிஷ்னாய், இந்த பக்கம் வில் ஜாக். சரிங்களா? ஸோ இந்த 2 பவுலர் வந்து மினிமம் 4 விக்கெட் வந்து எடுத்தா அப்படித்தான் எடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டீம் தோத்துரும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு என்னுடைய ப்ரெடிக்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ மற்ற பிளேயர்களை எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்னதா சொல்லிடுறேன். இப்போ மிச்சில் மார்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ நிக்கோலஸ் பூரன் வரைக்கும் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். ரிஷப் பண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஸோ லக்னோ வந்து வின் பண்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து டீமுக்குள்ள வருவார், இல்லைன்னா வரமாட்டாரு. சரிங்களா? ஆயுஷ் பதோனியும் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஏவரேஜ் பிளேயர் தான். சரிங்களா? அப்போ ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, இந்த 2 பேட்ஸ்மேன் மிச்சில் மார்ஸ் கூட நீங்க எடுத்துக்கங்க. கிட்டத்தட்ட இந்த 3 பேர்த்துல மிச்சில் மார்ஸ் வெளியே போயிடுவாரு.
வெளியே போகலாம். அல்லது பாத்தீங்கன்னா இந்த 3 பேர்த்துல இருந்து இனி 1 தான் வரப்போகுது. ஓகேங்களா? 3ல 1 சமித் ஃபிளாப். சரிங்களா? சோ இப்போ பேட்ஸ்மேன்ல இவ்வளவுதாங்க. இந்த 3 பேர் அதான் நம்ம சொன்ன பிளேயர்த்தை தவிர்த்து வர்றக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பேர்த்துல இருந்து 1. சரிங்களா? பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா சர்துல் தாகூர் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாரு அப்படின்னா ஒரு ஏவரேஜா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. செகண்ட் பவுலிங் ஃபிளாப். இந்த ஆகாஷ் இல்ல தீப்னு இருக்கும். ஸோ அவர் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த பிரின்ஸ் யாதவ் பாத்தீங்க அப்படின்னா மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் எடுக்கலாம். சரிங்களா? ட்ரீம் டீமுக்குள்ள வருவாரான்னு தெரியல. ஸோ ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும். ஆவேஸ் கான் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் எடுத்துக்கோங்க. ரவி பிஷ்னாய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எக்கனாமியா தான் இருக்கும். ஒரு விக்கெட் எடுப்பாரு, அப்படி இல்லைன்னா விக்கெட் எடுக்காம எக்கனாமியா பவுல் பண்ணுவார். ஸோ ஒரு ஓவருக்கு 5 ரன் அல்லது 6 ரன் கொடுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் கூட விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஆனா செகண்ட் பவுலிங்ல இவர் பவுல் பண்ணி ஓப்பனிங்லேயே ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் விழுகும். மினிமம் 4 ஓவர் பண்றாரு அப்படின்னா மினிமம் 3 விக்கெட் அல்ல 4 விக்கெட் இவர் எடுக்கல அப்படின்னா அந்த டீமே தோத்துரும். சரிங்களா? டிஎஸ் ராதியை பொறுத்த வரைக்கும் அவரும் ஏவரேஜ் தான். ஸோ ஒரு விக்கெட். ஸோ இவர் பிரின்ஸ் யாதவ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸா இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? எம்ஐ பார்த்துவீங்க அப்படின்னா ரிக்கல்டன். ஸோ கண்டிப்பா எடுத்துக்கோங்க. கேப்டனா கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் அல்லது பவுலர்ஸ்ல தான் இன்னைக்கு கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ரோஹித் சர்மா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தா கூட ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஒரு ஏவரேஜ் ஒரு 30 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏவரேஜா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் பவுலிங் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஸோ ஃபிளாப் ஆயிடுவாரு. சரிங்களா? ஷூரா ஃபிளாப்பா இருக்கு வாய்ப்பு அதிகம். சூரியகுமார் யாதவ் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து இன்னைக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சான்ஸ் அவுட் ஆகிறதுக்கும் ஒரு குட்டி வாய்ப்பு இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தா கூட எடுத்துக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அது நீங்க சப்போஸ் நான் டீம் ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா நீங்க சூரியகுமார் யாதவ் கூட நீங்க டிராப் பண்ணிட்டு எடுத்து ஒரு ஆள் ரொட்டேட் பண்ணலாம். அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தா யார் எடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா திலக் வர்மா அல்லது ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த 2 பேர்ல இருந்து தான் ஏதாச்சும் ஒருத்தர் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? டபிள்யூ ஜாக் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். இவர் தான் மும்பையுடைய வின்னர் பிளேயர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இவர் பேஸ் பண்ணி நீங்க டீம் ஜெயிக்கும் தோக்கும் அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஒரு விக்கெட் அண்ட் 20 ரன், ஒரு விக்கெட் அல்ல 30 ரன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இவரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ டீம்ல வர வாய்ப்புகள் குறைவு. மிச்சல் சாண்ட்னர் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ கண்டிப்பா எடுத்துக்கோங்க. தீபக் சேகர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு ஏவரேஜா இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணா மட்டும்தான் ஒரு விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க? செகண்ட் பவுல் பண்ணா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ட்ரெண்ட் போல்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். செகண்ட் பவுல் பண்ணா வேண்டாம். ஏ குமார் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. செகண்ட் பவுல் பண்ணால் வேண்டாம். வி புதூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ஏவரேஜ் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். செகண்ட் பவுல் பண்ணால் எடுக்க வேண்டாம். ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செகண்ட் பவுலிங் பண்ற டீம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பவுலர்ஸ் கிடையாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் மெதுவா அடிச்சுட்டு கொண்டு வாங்க. இப்போ இன்னைக்கு டீம் ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150. சரிங்களா? ஸோ எல்லாரும் 200 300 சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் டீம் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் ஒரு 150 ஒரு நல்ல ஸ்கோர். ஒரு 150 to 160 ஒரு நல்ல ஸ்கோரா இருக்கும். 120 அடிப்பாங்க. அந்த 160 அடிக்கிறதுக்குள்ளேயே நிறைய விக்கெட்டுகள் போய் இதுக்கு மேல வந்து இனிமேல் அடிச்சாடக்கூடாது, இன்னைக்கு பாலுக்கு பாலே பொறுக்கிதான் போய் மேட்ச் போய் முடிக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்றவங்க வந்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கொண்டு போய் தான் மேட்ச் ஜெயிக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதுவும் இந்த டபிள்யூ ஜாக் ஓவர்ல விக்கெட் விழுகல, ஸோ ஏதாச்சும் அவருக்கு ஓவர் கொடுக்கல அப்படின்னா லக்னோ வந்து எப்படியோ உருட்டி லக்னோ வின் பண்ணிடும். சரிங்களா? அப்ப எப்படி பார்த்தாலும் சேசிங் டீம் இன்னைக்கு வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு இது வீடியோஸ் பாருங்க. ஸோ பார்த்துருங்க. அப்போ பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு 3 o'clock அந்த மாதிரி வந்து நம்ம லைவ் போடலாம். ஸோ லைவ் போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாமே கேளுங்க. இப்போ நான் இந்த பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் எல்லாமே நான் கொடுக்குறேன் பாத்தீங்களா? ஸோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் போறதுக்கு நான் கொடுக்கல. ஒன்லி கிராண்ட் லீக். இந்த இப்போ நான் கொடுக்குற டீம் வச்சு ஸ்மால் லீக்கை போட்டு காசு போச்சு, ஐயோ போச்சு, அதோ போச்சு, என்னை பார்த்து அந்த ஸ்மால் லீக் எல்லாம் போட வேண்டாங்க. ஏன்னா நீங்க புதுசா இந்த வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா என்னுடைய அஸ்ட்ராலஜியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுல ஆல்ரெடி முன்னாடி இருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் இப்போ கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ல இந்த டீம் ஜெயிக்குது அப்படின்னா இந்த டீம்ல என்ன ஆகும், அந்த டீம் ஜெயிக்கல இந்த டீம் என்ன ஆகும், இப்படி எல்லா விஷயத்தையும் நான் வந்து எப்படி சொல்றது நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். அதே மாதிரி அந்த 3 tips 3 லாஜிக்னு சொல்லி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோல நீங்க கடைசியா முன்னாடி வந்து சொந்த கதை சோக்கதை பேசியிருப்பேன், அதெல்லாம் விட்டுருங்க. கடைசியில ஒரு டீம் எடுத்தா அந்த டீம் எப்படியா வேலை செய்யும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் அதில் கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்க பாருங்க. சரிங்களா? ஸோ பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. சரிங்களா? அது போக இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த அஸ்ட்ராலஜிக்கல் படி கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சில நாட்கள் வந்து இப்போ சில நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜாதகம் கணிக்கிறோம் பார்த்தீங்களா, கணிக்கும் பொழுது ஒரு பிளேயருக்கு வந்து இந்த மாதிரி கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் ஆட முடியும் அப்படின்னு இருக்கும்.
இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த கேகேஆர் டீம் பாத்தீங்கன்னா 115க்கு ஆல் அவுட் இருப்பாங்க. நோட் பண்ணி தான் தெரிஞ்சிடும். யாருமே ஆட மாட்டாங்க, இந்த 2 பிளேயர் தான் ஆடுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுனில் நரேன் டக் அவுட் கூட இருப்பாரு. சரிங்களா? ஆனா வேற எந்த கிரகமும் நீங்க சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த பர்டிகுலர் கிரகங்கள் மட்டும் இருந்தாதான் அந்த பிளாட்ஸ்மேன் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும்னா அன்னைக்கு நம்ம சொல்லி வச்ச மாதிரி நம்ம சொன்ன பிளேயர் மட்டும் தான் நினைப்பாங்க, வேற யாரும் வரமாட்டாங்க. சம் டேஸ் என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எல்லா பிளேயருக்கும் சப்போர்ட் பண்ணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட சப்போர்ட் பண்ணாது. ஒரு 20 ரன் அடிக்கிற மாதிரி 30 ரன் அடிக்கிற மாதிரி யாரு போட்டாலும் ஒரு விக்கெட் விழுகிற மாதிரி இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குல்ல. இப்ப சூரியன் எடுத்துட்டுனா ஒரு தலைவர், சந்திரன் எடுத்துட்டுனா ஒரு தலைவி, சுக்கரன் எடுத்துட்டுனா ஒரு சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு கிரகம், குருன்னு எடுத்துட்டோம்னா போதிக்க நமக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அப்போ புதன்னா மூளைக்கு வேலை கொடுக்குற கிரகம், செவ்வாய்னு எடுத்துட்டோம்னா போர்க்காலத்துல சண்டை போடுற கிரகம், அப்போ சனின்னு எடுத்துட்டோம்னா செவ்வாய்க்கு கீழே வேலை செய்யக்கூடிய கிரகங்கள். அப்போ இந்த மாதிரி கிரகங்களுக்கு வந்து ஒவ்வொரு தன்மை பொறுத்துதான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்கள் வரும் பொழுது இப்போ இப்ப சனி பகவான் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு போர்க்களத்துல வந்து அதாவது ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். சரிங்களா? அப்போ அவர் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா அவர் வேலையை மட்டும்தான் அவர் பண்ணுவார். சோ இப்ப வந்து உதாரணத்துக்கு அவருக்கு இருக்க ஒரு மேனேஜர் வந்து இப்போ ஒரு பணியாட்கள், இப்ப நான் ஒருத்தர் கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சோ இப்போ என்னுடைய எனக்கு மேல வந்து ஒரு மேனேஜர் இருக்காரு அப்படின்னா நான் என்னதான் வேலையில அப்படி இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட இப்ப என் மேனேஜர் சொல்லும் பொழுது நான் அந்த இடத்துல அடி பண்ணிடணுமா? சோ அந்த மேனேஜர் எம்டி வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? அவர் அது வரைக்கும் அடிப்படுவாரா? அடிப்பணிச்சு தானே போகணும். அப்போ இதே மாதிரிதான் கிரகங்களும் ஒவ்வொரு கிரகத்துக்கு அடிப்பணியும். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனைகள் ஆகும்போது அது வேல்யூ தன்மை வேறையா இருக்கும். ஒவ்வொரு கிரகம் பாத்தீங்கன்னா ஒரு நீச்ச பங்கமாகி அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அப்போ இதுல இருந்து இப்படி இவ்வளவும் நம்ம இந்த 22 ஜாதகத்தையும் வச்சு நம்ம ப்ரிடிஷன் பண்ணும் பொழுது ஏதாச்சும் தவறு நடக்குமா நடக்காதா? சரிங்களா? இப்ப சொல்லுங்க. இத்தனை கிரகங்களும் இத்தனையும் கணிச்சு இந்த அன்னைக்கு மேட்ச் நடக்கிற டேவுக்கும் அந்த லக்னத்துக்கும் பிளஸ் அங்க இருக்கிற பிளேயர்ஸுக்கும் ஒவ்வொரு ஜாதகமும் எடுத்து எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு லக்னத்திலையும் பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரு லக்னத்துக்கு. சரிங்களா? அப்போ ஸ்டார் நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே போகும். அப்போ இத்தனையும் ப்ரிடிக்ட் பண்ணி இத்தனையும் நம்ம துல்லியமா கொடுக்கும் பொழுது தவறு நடக்குமா நடக்காதா? நடக்கும் தானே? சரிங்களா? அப்போ சாதாரண வந்து நம்ம ஒரு 5 விரல் நம்ம ஓப்பனா சொல்ல போனா நம்ம ஒரு 5 விரல் கூட ஒன்னா கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இத்தனை கிரகங்களை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம் அப்படின்னா இது துல்லியமா இருந்தா நான் ஒரு கோடி ஜெயிச்சிருக்க மாட்டேனா? சோ இந்த 2 வருஷ காலமா பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்றோம். இப்போ கிட்டத்தட்ட அன்னைக்கு நான் சிராஜ் தான் கேப்டனா சொன்னேன். ஆர்சிபி தோக்குதுன்னா அதுக்கு சிராஜ் தான் காரணம்னு சொன்னேன். சோ இது அந்த மேனேஜ்மெண்ட் கூட தெரியாது. ஆனா நம்ம பப்ளிக்கான வீடியோல சொல்லியிருக்கேன். சோ இன்னைக்கு ஆர்சிபி என்னதாவது ஆர்சிபியில் இருந்திருக்கலாம். சோ நானும் ஒரு ஆர்சிபி ஃபேன் தான். சோ ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா சிராஜ் ஜாதகம் பார்த்த உடனே எனக்கு பொக்குன்னு போயிருச்சு. சோ இனி என்னடா இவன் ஜாதகம் மாதிரி இப்படி இருக்கு, இனி எப்படி இருந்தாலும் அவர் என்னதான் நினைச்சாலும் அந்த கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட வேலையை காட்டதான் செய்யும். சோ அப்ப என்ன ஆகும்? ஆர்சிபி டீம் முடிச்ச விட்டுருச்சு. சோ இதெல்லாம் நடக்கும். அதனால சொல்றேன், தவறுகள் வரத்தான் செய்யும். விருப்பம் இருந்தால் மட்டும் அனுசரிச்சு உங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது டிப்ஸ் கிடைச்சுன்னா எடுத்துக்குங்க. பிடிக்கலையா இக்னோர் பண்ணிருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம 3 திட்டி நம்ம லைவ் போடலாம். ஸோ உங்க டவுட் எல்லாம் கேளுங்க, திட்டுறவங்க திட்டுங்க, எல்லாத்தையும் நம்ம பேசலாம். சரிங்களா? ஸோ நன்றி வணக்கம். எல்லாரும் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். ஆனா எல்லா அப்டேட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம்ல கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் டெலகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க அதிக சப்ஸ்கிரைபர் இருக்கிறதா பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தில் இருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நன்றி வணக்கம்.